பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏமா 10 பைசாமா? கிராமத்துல இந்த விலையா? இந்தா பழைய பாக்கி சேர்த்து 2 ரூபா. இதோட உன் கணக்கெல்லாம் சரியா போச்சா? சரிதாம்மா. செங்கவனா இதுவா? இப்ப நீ என்கிட்ட சொன்ன பாரு சமாச்சாரம், அத வேற யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். அட நான் ஏமா சொல்ல உங்ககிட்ட எதுக்காக சொன்னேன்னா, நம்ம தலைவர் ஐயா பெருங்குணத்துக்கும் கலப்படம் பண்ற கழிச்சல்ல போவான் அல்பத்தனத்துக்கும் ஒத்து வராதே. இத தெரிஞ்சுக்காம நம்ம சின்னையா அவன் அவளோட பழகுதேன்னு தாமா சொல்ல வந்தேன். பழகுறதுனா எப்படி? உன்னோட ஒண்ணு கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணே. என்னப்பா வந்து என்ன விஷயம்? நான் வந்து இந்த என்னப்பா ரொம்ப தயங்குறாப்புல இருக்கு? ஆமா, ஏதாவது முக்கியமான விஷயம்? ஆமா அப்படித்தான். அது என்னப்பா அப்படி? அண்ணி சொல்லுப்பா. அண்ணி, தாய் கிட்ட சொல்ற உரிமைகளான நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றேன். வந்து நான் ஒரு பெண்ணை ஆமா விரும்புறேன். இதுல என்ன தப்பு? உன் வயசுக்கு தவறே இல்லப்பா, நான் சம்மதிக்கிறேன். ஆனா பொண்ணு யாரு? நம்ம மளிகை கடை நல்ல கண்ணு பொண்ணு. அங்கதானே இருக்கு எல்லா தப்பும். அண்ணே அவ இது சம்பந்தமா மேற்கொண்ட கிட்ட பேசிட்டு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த இடம் எந்த வகையிலே நமக்கு ஒத்து வராது. இது அடியோட மறந்துட்டு ராஜா உங்ககிட்டதான் நான் சொல்றேன். போய் வேற வேலை இருந்தப்பா. அண்ணே என்னப்பா நான் சொல்றதை கேட்டுட்டு யோசிக்காம பதில் சொல்லிட்டு போறாளேன்னு பாக்குறியா? இந்தப்பா யோசனை பண்றதுக்கும் ஒரு விஷயத்துக்கு யோகியதை வேணும், தெரியுமா? நீ இப்ப சொன்ன பாரு, இதுல ஒண்ணுமில்ல. அண்ணே என்னப்பா? உங்களை நம்பித்தான். என்ன நம்பி? நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் தட்டவே மாட்டாங்க நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கோ, உங்க அண்ணன் தட்ட முடியாத விஷயங்களா பார்த்து தான் நான் அவருக்கு சொல்லுவேன். இப்ப இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன இழுத்து போட்டு பணம் பரட்டிட்டு அப்புறம் தாப்பா உன்னை தேடுவாரு. என்ன நீ பெத்த தாய் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன்னு சொன்னேன். வருத்தப்படுறேன்டா. எதுக்கு தெரியுமா? நான் உன்னை பெத்த தாயா இல்லையேன்னு. இருந்திருந்தா இந்த விஷயத்த நீ எனக்கு சொன்னதும், ஆள கேடு கட்ட பயல போய் உனக்கு இந்த இடம் தானா கிடைச்சதுன்னு இழுத்து பிடிச்சு 4 சாத்து சாத்தி இருப்பேன். அது முடியாம போயிடுச்சு. இடம் பார்த்துருக்காங்க. நீயா லலிதா? எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, என்ன எல்லாம் தளர்ந்து போய் மூஞ்சி சுருங்கி போய் என்ன சமாச்சாரம்? லலிதா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதிர்ச்சி அடைய மாட்டியே. கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை அதிர்ச்சி அடைஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதிர்ச்சி சரியா போச்சு, சொல்லுங்க. வந்து நம்ம காதலை பத்தி எங்க அண்ணி கிட்ட நான் சொன்னேன். அவங்க எடுத்த எடுப்பிலேயே அது எந்த காலத்துல நடக்காதுன்னா போடான்னு சொல்லிட்டாங்க. நீ அழ வேண்டிய சமாச்சாரத்தை சொல்ற, இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்ன? கொஞ்சம் இருங்க சார். இப்ப முடியாதுங்கறத உங்க அண்ணி மட்டும் தானே சொல்லிருக்காங்க. ஆமா. இதுக்குள்ளே தொடையின்னு உட்கார்ந்துட்டா எப்படி? இதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு தெரியணும், அவர் கடந்து கத்தணும், அதுக்கப்புறம் எங்க அப்பா காதல விழணும், அவர் கடந்து ஆச்சா போச்சான்னு குதிக்கணும், ஊருக்கெல்லாம் தெரியணும், பஞ்சாயத்து கூட்டணும், பாக்குவத்துல மாத்தணும். இவ்வளவு கோலாகலமும் நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன நீ அடிக்கிட்டே போற? சார், கலப்படம் நல்ல கண்ணு மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளவு சுலமா நடந்துருமா சார்? எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், நம்ம கல்யாணம் நடந்துரும் நீ நினைக்கிறியா? ஏன் இவ்வளவு பலகீனம்? நடக்கும் நடக்கும் நடக்கும். லலிதா லலிதா லலிதா.
ஐயா சும்மா இருக்கிறீங்க? அந்த சண்டாள பையன் என் மகளை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறானே, இந்த கொடுமையை பார்த்த பிறகும் இப்படி மரம் மாறி நிக்கிறீங்களே, நம்ம கிராமத்துல இது நடக்கலாமா? உங்களுக்கு என்னையா என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. என் மானத்தை வாங்குற முன்ன ஒரே போடா போட்டுறேன், ஒரே வெட்டி. அவளை காப்பாத்திட்டீங்களா? இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் போறேன். ஏங்க பேக்கத்துக்கு என்ன வந்துடுச்சுப்பா? என்ன வந்துருச்சா? என் மானத்தை காப்பாத்திக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லையா? ஏயா இல்ல? இந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டு இல்ல, அதுக்கு நடுநிலைமை தவறாத ஒரு தலைவர் இல்ல. யாரையா தலைவன்? இந்த தருதல பயலுடைய அண்ணன் தானே தலைவன். அவன் தம்பிக்கு பறிஞ்சு பேசாம எனக்கா பேசுவா? ஒரு காலம் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசணும்னா அப்படி பேசினா உபதலைவர் நான் இல்ல, மற்ற மெம்பர்கள் இல்ல, விட்டுடுவோமா? ஐயா நேரா பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போவோம், அங்க உட்கார்ந்து நிதானமா பேசுவோம். எது நியாயமோ அது உங்களுக்கு கிடைக்கும்படி நாங்க ஏற்பாடு பண்றோம். ஐயா நீங்க தான் பெரிய மனுஷனுக்கு, உங்களை நம்பிதான் நான் வரேன். அடையா இதை வேற பாய் அதை வாங்கிக்க. நியாயத்தை தீர்ப்பை மட்டும் எதிர்பார்க்கறது பிரயோஜனம் இல்ல, நீர் விவகாரத்தை எடுத்து சொல்ற முறையிலே அது இருக்கணும். ஆமா நான் தான் கேக்குறேன், உங்க மகளும் காதலிக்காம அந்த பையன் அவ்வளவு தூரம் நெருங்கி பழகி இருக்க முடியுமா? காதலா? காதலை பத்தி எங்கிட்ட சொல்றியா? யோ நானும் ஒரு காலத்துல காதலையா, இப்ப நான் கேக்குறேன் ஏயா 10 பேர் பார்க்கும்படியா ஒருத்தர் கட்டி பிடிச்சு புரண்டிட்டு இருக்கிறதா காதலா? என்னையா அது? விவகாரத்தை என்கிட்ட எடுத்து சொல்ல வந்தீங்களா, இல்ல நீங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிக்கிறதுக்காக வந்தீங்களா? இதுல சம்பந்தப்பட்ட பையன் யாருன்னு சொல்லுங்கய்யா. அது வேற யாரும் இல்லைங்க, உங்க தம்பிதான். என் தம்பி? ஆமா. இந்த ஆளோட பொண்ணுகிட்ட? ஆமா. இந்த ஆள் சொல்ற மாதிரி எல்லாம்? ஆமா. இதை நீங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க இப்ப சொல்ற தீர்ப்பு தான் தீர்ப்பு. ஆனா ஒரு பக்கம் பொம்பளைனால இவ்வளவு வெட்ட வெளிச்சமானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய எதிர்காலம் என்ன, அதைத்தான் இப்ப நாம யோசிக்கணும். சுத்தி வளைச்சு வளவளன்னு பேசாத, நான் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னுடைய தீர்ப்பு நான் அதை சொல்லு. என்னுடைய தீர்ப்பு கல்யாணம் தாங்க. கல்யாணமா? ஏன் தம்பிக்கா? அந்த கலப்படக்கார மகளையா? ஐயோ அதெல்லாம் இப்ப நினைக்க கூடாதுங்க. இத பாருங்க, நீங்க உங்க தம்பிக்கு அண்ணன், பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர், இந்த குடும்பத்துக்கும் தலைவர். ஆனா இப்ப மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு தகப்பனா ஒரு நிமிஷம் இருந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ற தீர்ப்பு தான் நியாயம். எவ்வளவு கேவலமா பேசும். அதுக்கு பயந்துட்டு ஒரு பொண்ணை நடுத்தருல, அது நமக்கு பாவம் இல்லைங்களா? அந்த பாவத்தை நீங்க செய்யலாமான்னு தானே கேக்குறேன். இத பாருங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, தீர்ப்ப அவங்கள சொல்ல விட்டுறாதீங்க, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. போங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? உங்க தம்பிக்கும் இவர் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறதா? இந்த முடிவை நான் ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த முடிவு செய்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. இது ஒரு தரப்பட்சமான முடிவு, இதை நான் ஏத்துக்க முடியாது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா, முதல்ல நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. என்னம்மா இது? உன்னை இதுக்காக நான் மன்னிக்கிறது? இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேச வந்ததுக்கா? பாருமா, மன்னிக்கிறது மன்னிக்காததும் பேசுற விஷயத்தை பொறுத்தது, சந்திக்கிற இடத்தை பொறுத்தது. மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப ஏற்பட்டிருக்கிற தகராறே இடத்தை பொறுத்துதாங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். என்ன என்ன இடம்? பெண்ணுக்கு சொந்தமானதே 2 இடம். ஒண்ணு பிறந்த இடம், 2வது புகுந்த இடம். அதுலயே நான் பிறந்தேனே, அந்த இடத்தை பத்தி நினைக்கிறப்போ உங்க வீட்டு வாசப்படி மட்டுமல்ல, உங்க தெருவில் அடி எடுத்து வைக்க கூட அருகதை இல்லாதவர். அப்படிப்பட்டனா இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது உங்க கௌரவத்துக்கு. இந்த பாருமா, இப்ப நீ சொன்ன பாரு கௌரவம், அது இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஆனா இன்னைக்கு
நான் ஒருத்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கோ இன்னொருத்தனை தலையில இருந்து பார்த்து பேசுறதுக்கோ முடியாதபடி எனக்கு தலைகுறி ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் யார காரணம் சொல்லுவேன்? என் தம்பிதான். நான் அவனை வளர்த்த விதம் தான், அவன் உங்ககிட்ட பழகின முறை தான். நீங்க ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி. நான் யாரம்மா கோச்சுக்க போறேன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாம். நீ என்ன கேட்க போற? என்ன நீ கேளுமா? இந்த ஊர்ல யாரும் என்ன விட மாட்டானே, இனிமே எல்லா பையனும் கேள்வி கேட்பா. நீயே கேள்வி ஆரம்பிச்சு வை. நீயே கேளு. உங்க தம்பி என் கூட பழகின விதம் அவர் மேல குத்தம் தான். அதுக்காக நீங்க தலை குடியும்படியா? அப்படிப்பட்ட தவிர நான் என்ன செஞ்சேன்னு நான் இன்னும் கேட்டு முடிக்கல. நீ கேட்டுட்டே சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு நான் போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஏற்படாத தலைக்குடிவு உங்களுக்கு ஏற்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் சொல்லுங்க. அம்மா, நீ இப்படிப்பட்டவ, நீ இன்ன விதமா தவறா நடந்திருக்க, உன்னை பத்தி நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உண்மையா இருந்தா என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க குடும்பத்துல வார்க்குத்தம் செஞ்ச. அம்மா தாயே, இதுவரைக்கும் எனக்கு குழந்தை குட்டி பிறக்கலம்மா. இனிமே பிறந்த அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் தப்பா கேள்விப்படலாமா. நான் நினைச்சு பயப்படுறதெல்லாம் உங்க அப்பனுடைய கல்யாண குணங்களை பத்தி. ஐயோ, அவனை நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. கரெக்ட் தாங்க, அவரு நினைச்சு நடுங்க வேண்டிய ஆளு. என்ன தப்பு பண்றான்? ஐயோ, எவ்வளவோ செய்யறாருங்க, எல்லாம் கலப்படா. எதுல? குழந்தைகளுடைய உணவுல. ஆமாங்க, வட்டி வேற வாங்குறாரு. வட்டி மட்டுமா? வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு அதுக்கு ஒரு குட்டி போட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறான். ஆமாங்க, ஏமாத்துறாரு. யார? சாதாரண ஏழை ஜனங்களை செய்யலாமா? செய்யலாமா? அதே தானே நானும் கேட்கிறேன், செய்யலாமா? அவர் திருந்திட மாட்டாருங்களா? போய் திருந்தத்தை யாரும் உங்க அப்பனா? எப்பா, எல்லாரும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது தவறு செய்வான், சூழ்நிலை மாறும் போது அவனும் மாறிடுவான். ஆனா உங்க அப்பா இருக்கானே, தவறு செய்யறதுக்குன்னே சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, உங்க பரம்பரை அப்படித்தான். இது மாறணும்னா இந்த தலைமுறை போதாது, இன்னும் 7 தலைமுறை இருக்கணும், அப்பதான் மாறுவான். அப்போ எங்க பரம்பரையில பொண்ணு எடுத்தா உங்க பரம்பரை கெட்டு போயிடுன்னு யோசிக்கிறேன். நடுங்குறேங்கிற. ஓஹோ, உங்க பரம்பரை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னம்மா, எங்க பரம்பரை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்க? சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற தயாள குணமும் தர்ம சிந்தனையும் உங்க தலைமுறையில வந்ததல்ல, உங்க பரம்பரையில ஊறி வந்த குணம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கில்ல? அப்படிப்பட்ட எங்க பரம்பரை உங்க பரம்பரையில சம்பந்தம் பண்ணா என்னம்மா? ஆமா, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டு அப்புறம் நான் என்னத்த கேக்குறது? ஓஹோ, இதத்தான் நீ கேட்க வந்தியா? சரி சரி, நீயே கேளு, நான் பேசுறேன். பாருங்க, பல தலைமுறையா கெட்டு போன ஒரு குடும்பம் திரிந்து வர்றதுக்கு பல தலைமுறை வந்தாகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பல தலைமுறையா நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறதுக்கும் பல தலைமுறை வந்தாகணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தலைமுறையில கெட்டு போயிடாது. ஆனா உன் பரம்பரை இருக்கே. ஐயோ, எங்க பரம்பரை சாக்கடை, உங்க பரம்பரை சமுத்திரம். அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன நினைச்சேன், சமுத்திரத்தோட சாக்கடை சங்கமம் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும் நினைச்சேன். அது சரி. ஆனா இப்பதான் புரியுது, உங்க தர்ம சிந்தனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்க அப்பாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இந்த மாதிரி பயந்து சாகர குடும்பத்துல நான் வாழ்க்கப்பட்டா என் வாழ்க்கைலாம் குட்டு. நான் சின்ன பொண்ணு, பிரியாசனமா சொல்லிட்டேன், நினைச்சுடுங்க. நீங்க பெரியவங்க, நல்லா தனியா உங்க தலைவர், நீங்க செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே உட்காந்துருக்கேன். கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரு, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை போய் பாடி போய் ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் இல்லையா, உனக்கு வேண்டிய கல்யாணம் தானே? கல்யாணம்னா 1000 விவகாரம் இருக்கு பேசுறதுக்கு. நல்ல கண்ணு, நீ இன்னைக்கு விவகாரத்தை முடிக்க வந்திருக்கா தெரியல, வளர்த்த வந்திருக்கா தோணுது. தலைவர், அவர் பொண்ணை பெற்றவர், பேச வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கும், பேசி முடிவு பண்ணிடலாம். சீதா, கூடத்துல ஜம்காரத்தை எடுத்து போடு, வாங்க உட்காந்து பேசுவோம். எனக்கும் வீடு இருக்கு, அதுல ஒரு கூடமும் இருக்கு, ஜமக்காலமும் வாங்கி வச்சிருக்கேன். ஐயா, நீ சொல்றத பார்த்தா அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்றியா? வேற என்ன அர்த்தம்? இவரு என் வீட்டுக்கு வந்து பேசினாதான் போன எம்மானம் திரும்பி வரும். நல்ல கண்ணா, அது ஒரு காலம் நடக்காது, அவர் வீட்டுக்கு வர மாட்டார். தலைவர், நாம அவர் வீட்டுக்கே போறோம். என்னங்க நீங்க அந்த வீட்டு எழுப்புக்கெல்லாம் போடுறாவது? நீங்க அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு கௌரவ குறவுங்க. அது கௌரவமா? எது எனக்கு கௌரவம்? என்னைக்கு இவர் பொண்ணை என் தம்பி தொட்டு பேசினானோ அன்னைக்கு என் பரம்பரை கௌரவமே போயிடுச்சு. அவர் வீட்டுக்கு என்ன நடுத்தரவில் வேணாலும் உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. என்னையா நீயே உட்கார்ற? என்னவோ பேச போறேன்னு பேசையா. சுருக்கமா சொல்றேன், நம்ம தலைவரும் எனக்கு மாப்பிள்ளையா வரப்போற பாரனும் ஒரு தாய் வைத்து பிள்ளை இல்லைங்கிற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இதுல என்னையா ரகசியம்? இதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதையே இப்ப கிளற வேண்டிய நேரம் இதுதான். அவங்களுக்குள்ள இன்னும் பாகப்பிரிவினை ஆகல. நான் சொல்றது சரியா இல்லையானு தலைவரே கேளியா? நானே சொல்றேன், எங்களுக்குள்ள பாகப்பிரிவினை ஆகல. இதுவரைக்கும் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இனிமே யாரு யானே ஒரு தாய் வைத்த பிள்ளைகளே கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நானும் பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடுமையை பிடிச்சிட்டு கோர்ட்டு வரைக்கும் போறாங்க. 2 காலத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க நவருங்க ஐயா, உன் மகளுக்கு என்ன பாதுகாப்பு? ஒண்ணுமே
கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தை சமமா பிரிச்சு தம்பி இது உனக்கு இது ஏன்னு தீர்த்துக்கிட்டாதான் மோள அடிக்க முடியும். எங்க வர்றான் பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே வாங்கி இதுக்கு என்ன செய்யறது? எதுக்குங்க? எதுக்கா? சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம்னு சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்களே வீட்டை கொண்டா காரை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழுத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருந்தா நாம அப்படி கேட்கலாம். நாம அவன் வீடு தேடி ஓடி வந்திருக்கோம். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு புரியலையா? நீதான சொன்னேன் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் அதை மட்டும் கவனிக்கணும். அதை மட்டும் கவனிக்கிறதா இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துதான் தீரணும். அது எப்படிங்க? அவங்க இஷ்டப்படி எப்படி? பல்ல உடைச்சிடும். பேசணும் அபிப்பிராயம். ஐயா, அந்த ஆள் சொன்னபடி கல்யாணத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சு அவங்கிட்ட கொடுத்தாரு. அண்ணே என்னடா என்னடா? வேண்டாம் அண்ணே. கேட்கிறாரா? சொத்தை பிரிக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இந்த புத்தி என் பொண்ணை தொடருக்கு முந்தியே இருந்திருக்கணும். சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தா உன் பொண்ணு எனக்கு வேண்டாயா, போயா. என்ன என்ன நடுங்க அண்ணன்டா? என்ன உங்க பாட்டுக்கு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவரை விடுங்க. நம்ம 2 பேரும் தானே பிரியப்பட்டோம். ஆமா. கல்யாணம் செய்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே முடிவு பண்ணோம். ஆமா. அப்படி இருக்கும்போது சொத்தை பிரிச்சா கல்யாணம் வேண்டாம்னு நீங்க மட்டும் சொன்னா இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? பின்ன என்ன சொல்றேன்? நானில சேர்ந்து சொல்லணும். இங்க ஒரு தடவை சொல்லுங்க. சொத்தை பிரிச்சா எனக்கு கல்யாணம் வேண்டாம். இன்னொரு தடவை சொத்துக்கு கல்யாணம் வேண்டாம். பயகுள்ள நீயும் காலை வாரி விட்டுட்டியா? இரு உன்னை பேசிக்கிறேன். நான் ஏப்பா இனிமே உன் வீட்டுல இருக்க போறேன். நான் என் வீட்டுக்கு போறேன். ஐயா, என்னைக்கு இருந்தாலும் இவங்க குடும்பத்துல பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்கிறத உங்க முன்னாடி சொல்லிட்டேன். அதை என்னைக்கு பிரிக்கிறது? 107, 108, 109, 110, 111. ஏண்டி அந்த கல்யாணத்துல மீன்கள் நீ சுருட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது. மிச்சத்தை எடுக்கிற பழக்கம் அம்மா உண்டா? அவங்க எடுத்தது போக சொச்சத்துல தானே கல்யாணமே நடந்திருக்கு. ஏண்டி இவ்வளவு அள்ளிக்கிட்டு வர்றிய? நம்ம வீட்டுல எந்த குழந்தை குட்டி இருக்கிற திங்கிறதுக்கு இப்பதான் நம்ம மணிய கடை படுத்து போச்சே. இதெல்லாம் கலப்படம் இல்ல, சுத்தமான நெய்யில செஞ்சது. பாருங்க, லட்டு 10 பைசா, ஜாங்கிரி 15 பைசா கொண்டு போய் கடையில போய் வித்தா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா. உங்க மூளை இருக்கா கொஞ்சம் மூளை இருக்கடா. உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாடா. லாடு ஜாங்கரி 5 பைசா 10 பைசா விற்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்யா செஞ்சதாக்கும். இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விலையை நான் தான் சொல்லுவேன். அது தின்னு பார்த்துட்டு இன்னுமா அடியே எவனாவது பாக்குறவன் சிரிக்க போறாண்டி. சீக்கிரம் புறப்படு. ஐயா ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம். அது புத்தி வழி சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவே. அட்டா மூட்டை. அம்மா லலிதா, லலிதா இந்த பாருமா, நான் சொல்றத நல்லமா கேளு. பெரியவகிட்ட எந்த நல்ல கவனம் வச்சுக்கோ. மோதிரம் நான் தான் மொச்சக்கட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே. எம்மா, நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதியை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சிடலாமே. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. பரவாயில்ல வாங்க. உங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க. இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா. ஐயோ, இந்த லாடு லட்டு லுட்டு கேட்டுக்கிட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்க கூடாது. இது உங்க பொண்ணு தானா? லாடு லட்டு லட்சுக்கு ஒண்ணுமே போடி ஆகும். மூட்டை கட்டு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு கோணும்படியா நான் நினைச்சிட்டு இருக்கேனா? ஐயோ, எப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குற நீ? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற நீங்க படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே. ஏக்கா, இந்த வீட்டுல உங்களுக்கு எனக்கு பாதியாவது இருக்கு இல்லையா? பாதியா? எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுவா அம்மா, கல்யாணம் ஆகாததுக்கு முந்தி உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனா, கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சே பாரு, அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
நீ குழந்தை மாதிரி என்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானும் வரைக்கும் யாருகிட்டையும் திறக்காத என் மனசு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீட்டுல எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா? என்னக்கா அது? உங்க பெரியத்தான் இருக்காரே, அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி. மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த பாருமா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், வடை, பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது எப்படி? உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடறத பார்த்து வயிறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது எப்படி? இதுல முதல்ல சொன்னேன் பாரு, கலந்து கொட்டி. அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கேன். இப்ப புரியுதாமா? இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா, ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு, இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கிற தப்பான எண்ணம் அவங்களுக்கு. உன்னை பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா. இத பாருங்கக்கா, அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு கொடுங்க. பாதி என்ன, இனிமே பூரா வேலையை நீயே செய், போதுமா? இந்த சாவி கொடு. அது வேணாம், அது வேணாம். பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும். இனிமே நீயாச்சு, உன் வீடாச்சு, எல்லாத்தையும் பார்த்து. நாலு பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யாராருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? இல்லையா, எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டேன்? படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடும். மனசுக்கு ஏத்த மச்சம் இது மிளகாங்க, புளி. ராஜ்ய பாரத்தை எல்லாம் தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாராணி ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிறாப்ல இருக்கு. தங்கச்சியா? எத்தனை ஜென்மம் தவம் கிடந்தாலும் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளுங்களா? என்ன பொண்ணுங்க அவ, என்ன பொண்ணு. ஆமா சீதா, நான் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன். இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னேன். கடல் திட்டல குடி தண்ணி கிடைச்ச மாதிரி கலப்படத்துக்கிட்ட இப்படி ஒரு சுத்தமான பொருளா? என்னமோ போ, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு. ஆமாங்க, ரொம்ப நிறைஞ்சிருக்கு. வெரி குட், வெரி குட். டேய் ஆனா, டேய் வாடா. என்ன ஒரு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர் எங்க வேணாலும் போயிட்டு வா. சரிண்ணே. டேய் டேய் வாடா இங்க. 5000 ரூபாய் இருக்கு, ஜாலியா செலவு பண்ணு. லலிதா, அக்கா வராம நான் வரமாட்டேன். இத பாரு, அக்காவை கேட்டா அண்ணன் வராம நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லட்டுமே, அப்படியாவது அவங்க 2 பேரையும் கொடைக்கானல் கழிச்சிட்டு போய் ஒரே அறையில வச்சு பூட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனை சொன்னேன். 2 பேரும் கொடைக்கானல் ஒரே எதுக்கு? எதுக்கு? ஐயோ, ஓ அதுக்கா? ஐயோ ஐயோ, அதாவது அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு. அப்போ அத நீங்க போய் சொல்லிடு. அப்பப்போ இத போய் நான் எப்படி சொல்றது? நீங்களே போய் சொல்லிட்டு வாங்க. நீதான் சொல்லணும். நல்லா இருக்கு, நான் எப்படி சொல்றது? நீ போய் சொல்லிட்டு வாங்க. நான் சொல்றேன், நீதான் சொல்லணும். நீ சொல்லு. சொல்லி சொன்னா என் மேல விழுந்துகிட்டு. என்ன நீ சொல்லு, நான் சொல்லு, 2 பேரும் சொல்லுங்க. லலிதா சொல்லுதே, அண்ணி வரலன்னாக்க அவ ஊருக்கு வரமாட்டாளாம். ஏமா அவளுக்கு பயமா இருக்க? சும்மாறா. ஏமா அதான் புருஷன் வர்றான், என்ன பயம்? அக்கா வராம நான் போக மாட்டேன். சரி, அக்காவையும் கூட்டிட்டு புறப்படுங்க. போ. ஐயோ, அத்தான் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. போனா எல்லாருமா சேர்ந்து போவோம், இல்லன்னா வீட்லயே இருப்போம். ஏங்க, நீங்க கூட 10 நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே,
அப்படிதான் என்னையும் கூப்பிடுறீங்களா? உங்க கூட வரேன்னு சொன்னேன். அது பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டுறதா இருந்தேன். சரி, வந்தே நாட்டிக்கிறேன். புறப்படுங்க.